ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல Oppo F5 Pro 5G மொபைல் பத்தாங்க பார்க்க போறோம். குளோபல் ஆப்ஷன் லான்ச் பண்ணிட்டாங்க. 2 வைப்ரண்டா கலர்ஸ், 3 பேஸ் வேரியன்ட். ஸ்டார்டிங் பிரைஸே 220 யூரோஸ், அதாவது இந்தியன்ல கன்வெர்ட் பண்ணும்போது 21,000 ரூபாய் வருது. இந்த 21,000 ரூபாய்க்கு இந்த Oppo F5 Proல என்னையா இவங்க சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பயும் போல இந்த மிலிட்டரி கேட் சர்டிபிகேட் இருக்கு, IP ரேட்டிங் 69 ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, 120 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு, 5800 ஆம்ப்ஸ் பேட்டரி அண்ட் MediaTek Dimensity 630 சிப்செட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இவ்வளவு விஷயங்களுக்கு இந்த போன் பாத்துட்டீங்கன்னா 21,000 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்த மாதிரி தான் தெரியுது. பட் ஆனா கேமரால கோட்டை விட்டுருக்காங்க. சோ இப்படி உள்ள சூழ்நிலையில இந்த மொபைல் இந்தியன் ரீஜனுக்கு லான்ச் ஆகும் போது நீங்க எடுப்பீங்களா மாட்டீங்களா? உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே எடுத்தாலும் இந்த மொபைல் என்ன பிரைசிங் வந்தா நல்லா இருக்கும் அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதை தவிர்த்து இந்த மொபைல்ல என்னென்ன எக்ஸ்பெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பாக்ஸ்க்குள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்குன்னு இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அதை ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் Oppo F5 Pro பாக்ஸ். எப்பயும் போல ஒரு பல்ஜியான பாக்ஸ். முன்னாடி Oppo F5 Pro மென்ஷன் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில மொபைல், அடுத்து ஒரு சூப்பரான சாஃப்ட் கேஸ், யூசர் கேரண்ட், வாரண்டி புக்ஸ் அண்ட் 45 வாட் சார்ஜர், டைப் சி கேபிள், சிம் மேஜர் டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த Oppo F5 Pro இதை பொறுத்தளவு 2 வைப்ரண்டா கலர்ஸ் ப்ராட் பண்ணிருக்காங்க அண்ட் 3 பேஸ் வேரியன்ட் 21,000 கோட் பண்ணிருக்காங்க குளோபல்ல, அதாவது 220 யூரோஸ். சோ இந்தியன் ரேஞ்சில வரும்போது இதோட பிரைசிங் எப்படி இருக்கலாம், இருந்தால் நீங்க எப்படி எடுப்பீங்க, உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபட்ல இருந்து பார்ப்போம். பேக் சைட்ல உங்களுக்கு ஒரு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல ஃபிளாஷோட ஒரு பிளாஸ்டிக் பாடி பில்ட், நல்ல டியூரபிளான ஒரு பிளாஸ்டிக் பாடி பில்ட் வித் மிலிட்டரி கேட் சர்டிபிகேட் 810H ப்ராட் பண்ணிருக்காங்க வித் IP69 ரேட்டிங் அண்ட் போர்ட்ஸ்னு பார்க்கும்போது சைன் மோட்டோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் டாப் அண்ட் பாட்டம்ல உங்களுக்கு ஸ்பீக்கர்கள் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அண்ட் வால்யூம் ராக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. முன்னாடி ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே அண்ட் இதோட வெயிட் 194 கிராமும், திக்னஸ் 7.4 mm எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓவரால் டிசைன் நல்லா இருக்கு. முன்னாடி ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே தான், பட் ஆனா டிஸ்பிளேக்கு எந்த ஒரு ப்ரொடக்ஷன் இருக்குன்னு இவங்க மென்ஷன் பண்ணல. ஓவரால் இங்க ஒரு மிலிட்டரி கேட் சர்டிபிகேட்டோட நல்ல ஒரு டியூரபிளோட இதோட டிசைன் ஃபேக்டர் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.67 இன்ச்ல ஒரு IPS LCD டிஸ்பிளே, 120 ரெஃப்ரெஷ் ரேட், HD+ டிஸ்பிளே தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனா 1000 nits பிரைட்டரான ஒரு டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராவே அமைஞ்சிருக்குனே சொல்லலாம். எந்த ஒரு வீடியோ பாக்குறாகட்டும் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு. பட் HD+ டிஸ்பிளே காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு 120 ரெஃப்ரெஷோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸ்மூத்னஸ் நல்லா இருக்கு. ஓவரால் டிஸ்பிளே எந்த ஒரு குறையும் இல்லாம கொண்டு வந்திருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் 194 கிராம், திக்னஸ் 7.8 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15, அதுக்கு மேல கலர் OS 15 சப்போர்ட், IP69 ரேட்டிங் இருக்கு, மிலிட்டரி கேட் 810H ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க மெமரி கார்டு 1TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். LPDDR4X UFS 2.2 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர், Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.3, சைன் மோட்டோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், விர்ச்சுவல் RAM சப்போர்ட். சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைலை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 5800 ஆம்ப்ஸ் பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட் சார்ஜர் கொண்டு வந்திருக்காங்க. 50% within 35 மினிட்ஸ்லயும் அண்ட் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 50 to 60 மினிட்ஸ் எடுக்குது. ஒரு சார்ஜ் ஆகும் பட்சத்தில் டே வரைக்கும் ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் இந்த மொபைலுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP, செகண்டரி 2 MP டெப்தோட முடிச்சிட்டாங்க. ஃப்ரண்ட்ல 8 MP தான் கொண்டு வந்திருக்காங்க. இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080, 30 and 60 frames செகண்ட்ஸ்ல மட்டும்தான் நம்மளால வீடியோ எடுக்க முடியும். OIS கிடையாது, EIS கிடையாது. அது போக இங்க டைம் லேக்ஸ், ஸ்லோ மோஷன்ஸ், டியூலேட் வீடியோஸ் அண்ட் ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் எடுக்கிற ஷார்ட்ஸ் பிரைமரி சென்சார்ல எடுக்கிறது மட்டும் தான் நல்ல பிகேவ் ஆகுது. அது டே லைட்ல மட்டும் தான். இண்டோர் அண்ட் நைட் கண்டிஷன்ஸ்ல நாய்ஸஸ் வரதான் செய்யுது. செல்ஃபி கேமரா ஆவரேஜா தான் இருக்கு. போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் பரவாயில்லாம வருது. சோ இது மாதிரி ஒரு கேமரா சூழ்நிலையோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த மொபைல்ல MediaTek Dimensityல 6300 சிப்செட், ஒரு 6nm ஆர்கிடெக்ட், 2.4 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸோட கலரி இருக்காங்க. சோ இந்த ப்ராசஸர் பாத்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்க முடியும். பட் ஆனா மீடியமான கிராபிக்ஸ் வச்சு. பட் ஆனா இந்த மொபைல் வேப்பர் கூலிங் சிஸ்டம் இது மாதிரி எந்த ஒரு விஷயங்கள் கிடையாது. பட் ஆனா கேம் பூஸ்ட் டெக்னாலஜி இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் நம்மளால எவ்வளவு CPU எவ்வளவு ட்ரெண்டிங் ஆகுது, உங்களுக்கு GPU எவ்வளவு தூரம் புஷ் அப் பண்ணுது, இது மாதிரி விஷயங்கள் நம்மளால கால்குலேட் பண்ணிக்க முடியும். அதை தவிர்த்து இந்த போன் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஓவரால் தட் மீதி தவிர்த்து டே டு டே லைஃப்ல ஒரு மல்டி டாஸ்கிங், லேப்டாப் ஜம்ப் பண்ற விஷயம், ஒரு சோசியல் மீடியா யூசேஜ், ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட் பண்ற விஷயங்கள் எல்லா விதத்துக்குமே ஒரு நல்ல ஒரு சூப்பரா நல்ல பிகேவ் ஆகுற மாதிரி இந்த சிப்செட்டை நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த Oppo A5 Pro சிப்செட் செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Oppo A5 Pro இந்தியன் ரீஜனுக்கு லான்ச் ஆகல.
கூடிய விரைவில் வரப்போகுது. அப்படி வரும்போது இந்த போனோட பிரைசிங் எப்படி இருக்கும் நம்ம முதல்ல கேட்டிருப்போம். திரும்பி அதே கேள்வியை கேட்கிறேன். ஏன்னா இதோட பேஸ் வேரியன்ட் 21,000 கோட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்தியன் ரீஜன்ல இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் வச்சு நீங்க என்ன பிரைசிங் வந்தா வாங்குவீங்க? அது மட்டும் கிடையாது, இந்த ஸ்பெக்ஸ் ஒர்த்தபிளா இருக்கா இல்ல பார்த்த ஸ்பெக்ஸே இந்த போனை பேரை மாத்தி கொடுத்துருக்காங்களா? அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இந்த போனோட பாசிட்டிவ் நெகட்டிவ் அதை பத்தி இப்போதைக்கு பேச போறது கிடையாது. ஏன்னா இந்தியன் ரீஜன்ல லான்ச் ஆகலாம். லான்ச் ஆனோடனே இந்தியன் யூனிட் வந்தோடனே நம்ம டீட்டெயிலா பேசுவோம். என்னது இருந்தாலும் அந்த பிரைஸுக்கு எப்பயும் பாக்குற ஸ்பெக்ஸ் மாதிரி தான் எனக்கு தோணுது. சோ அதை தான் நான் திரும்பியும் உங்ககிட்ட சொல்றேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவுங்க. இந்த மொபைல் பத்தி என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்கு, பாக்ஸ்க்குள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்கு, இதை பத்தி நம்ம வீடியோல டீட்டெயிலா பேசியிருக்கோம். இல்ல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.